ஏ பாண்டி, எங்க இருக்க? சரி, கொஞ்சம் சீக்கிரம் கடைக்கு வா, வேலை இருக்கு. வாடா. ஆயத்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு. ஏ தம்பி, நான் கொஞ்சம் வெளில கிளம்புறேன், வண்டி துடைச்சு விடா. சரிண்ணா. என்னடா இது அவசரமா கூப்பிட்ட, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, டீனர்கள் ஏதோ பிரச்சனையா, போலீஸ் கூப்பிட்றாங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் நேரம் உட்காரு. அதான் பையன் இருக்கான்ல, அவனை உட்கார வச்சுட்டு போக வேண்டியதானே? ஏய், மூடிட்டு உட்கார்றா. வா உள்ள போ, எங்களுக்கு தெரியாது யாரை உட்கார வைக்கணும்னு. ஏய் சீக்கிரம் வந்துடுறா. வரேன்டா வரேன்டா. எவ்வளவு நேரம் ஆச்சு வர்றதுக்கு? எனக்கு வேலை இருக்குல்ல அங்க. வா இருடா, போயிடாத. ஏய், ஒரு டீயை போடு, டீ சாப்பிட்டு போ. அப்புறம் இந்த கணக்கு பாரு. என்னடா செலவுக்கு கொஞ்சம் காசு வேணாச்சு. என்னது செலவு காசா? செலவு கொஞ்சம் காசு வேணாச்சு. எதுக்குடா உனக்கு செலவு காசு? என் வீட்டுல தான் தங்கி இருக்க, என் கடையில தான் சாப்பிட்டுக்கிற, பூ சீப்பு பேஸ்ட் பிரஷன் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கிற. இதுக்கு மேல உனக்கு எதுக்குடா செலவு காசு? இத்தனை நாள் கடையில வேலை செஞ்சிருக்கேன், செலவு கூட காசு தர முடியலாச்சு. ஓ, அந்த அளவுக்கு பேசுறீங்களோ? நீ என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்து படுத்துக்கிறத ஞாபகம் இருக்கா? எவனாவது ஏதாவது தேடிட்டு போயிடுறான், நம்மளை போட்டு உயிரை வாங்குறானு. ஏய் சார், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. பையன் ஏதோ படுத்துருக்குறான், என்னன்னு போய் பாரியா? சரிங்க சார். டேய் டேய், எந்திரா. யார் நீ இந்த நேரத்துல இங்க படுத்திருக்க? ஏய், உன்னதான்டா கேக்குறேன், வாய் திறந்து பதில் சொல்லு. கேக்குறேன்ல. எந்த ஊர்ரா இங்க படுத்திருக்க? ஏய், என்ன எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்ல மாட்டேன்ற? சார், என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றேன் சார். டேய், யார் நீ இந்த நேரத்துல வந்து இங்க படுத்து கிடக்குற? எந்த ஊர்ரா நீ? ஏய் கேக்குறல்ல, யார் பையன் முழிக்கிற மொழியே சரியில்லையே. எடையா வண்டியில ஏத்துங்க. ஏய் வாடா. ஏட்டையா, ஒரு நிமிஷம் சார். வணக்கம் சார். யார் சார் இவன்? எது கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேன்றான். நம்ம கடையை தான் வேலைக்கு வர சொன்னேன். ஓ, கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டான் போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி. ஏரியால நிறைய திருட்டு போயிட்டு இருக்கு, என்னன்னு பாத்துங்க. சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது இருந்தாலும் கால் பண்ணுங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். எடையா வா போலாம். போலாம் சார். வரேன் சார். வாங்கய்யா. யார் தம்பி நீ? என்ன ஊர் இங்க வந்து படுத்திருக்க? ஊர்ல இருந்து வந்திருக்கேன், எங்க போறதுன்னு தெரியலண்ணே, அதான் இங்க வந்து படுத்திருக்கேன். நம்ம கடையில வேலை கொடுத்த செய்யறேண்ணே. ஹலோ, கடைக்கு ஒரு பையன் வேலைக்கு வந்துட்டான், நீ புதுசால ஆள் பார்க்க வேணாம், விட்டுரு. கமிஷன் தானடா, நான் தரேன், விடு. அது ஒரு மேட்டரா? சரி, போன வை. சரி, உள்ள வந்து படுத்துக்கோ. சரிண்ணே. அன்னைக்கே போலீஸ்காரங்கள்ட்ட தூக்கி கொடுத்து உன்னை குண்டாசுல உள்ள போட்டுருக்கணும். இன்னைக்கு வந்து என்கிட்ட செலவு காசு கேட்கிற. ஒரு நிமிஷம்.
புடி உன் பரம்பரை சொத்தை. செலவுக்கு காசு தானப்பா கேட்டான், அதுக்கு இப்படி அடிச்சு விரட்டுற? இன்னைக்கு செலவு காசு வேணும்னு கேட்டான், நாளைக்கு சம்பளம் வேணும்னு கேட்பான், மறுநாள் சம்பளம் பத்தலன்னு கேட்பான். அதுக்கப்புறம் எனக்கு எதிராக கொடியை பிடிச்சி நிற்பானுங்க. நீ கேட்டிய ஏன் அவனை கல்லாவில் உட்கார வைக்கலன்னு? இப்படி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என் முதலாளி என்னை கல்லாவில் உட்கார வச்சான். பண ஆசை யாரை விட்டுது? என் முதலாளி பண்ண தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். நல்ல ஆளுப்பா நீ. இல்லைன்னா 40-50 கடைக்கு நான் ஓனராக இருக்க முடியுமா? இவனை மாதிரி பசங்கள்லாம் கிளாஸ் கழுவத்துக்கும் டேபிள் துடைக்கும் தான் வச்சுக்கணும். வேலையை பாரு. இவனை மாதிரி ஊரை விட்டு ஓடி வர பசங்க தான்டா நம்ம தொழிலுக்கே முதலீடு. என்ன தம்பி, கடை விட்டு துரத்தி விட்டானா? எதிர்பார்த்த தானே. என்ன, நான் கொஞ்சம் லேட்டாக எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் இவ்வளோ சீக்கிரமாக அனுப்புவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி விடு, நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க. என்ன, ஓகேவா? சரிண்ணே. தம்பி, நானும் இந்த கடையில் தான்டா வேலை பார்த்தேன். என்னையும் ஒன்று மாதிரி தான் அவன் அடித்து துரத்திட்டான். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு சிவானந்த் தான்டா பாதுகாப்பு. சிவானண்ணா யாருண்ணே? நான் இப்போ ஒன்று அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் அவர் நைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது வரைக்கும் நான் சொல்கிற இடத்துல வெயிட் பண்ணு. நான் நைட்டு வந்து ஒன்று கூப்பிட்டு போகிறேன், சரியா? ஏய் வணக்கண்ணே. புது ஆட்களை யாரையும் கூட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா? யாரா அவன்? என்ன நம்ம கடை பையனே? அம்மா கடையா? போ போ. சரிண்ணே சரிண்ணே. சரி சரி. அண்ணா இரு கூப்பிடுறேன். அண்ணா வணக்கண்ணா. டேய், பட்டறைக்கு வந்த புது பீஸ பாருங்கடா. பாத்தீங்களாடா புது வரவு? அவனுங்கிட்ட எப்படா மாட்டினேன்? அவனுங்களுக்கு பத்தி தெரியுமா தெரியாதா? அந்த டீ கடைக்காரனும் அவன் ஃப்ரெண்டும் உன்ன மாதிரி ஊர்ல இருந்து வரவங்களை கூட்டின்னு வந்து சம்பளமே இல்லாம வேலையை வாங்கி கரும்பு புழிகிற மாதிரி புழிஞ்சு சக்கியா தூக்கி வீசி எரிஞ்சிடானுங்கடா. யாரு என்னன்னு தெரியாம அவங்கிட்ட போய் சிக்கிருக்க. தம்பி, உனக்குன்னா பரவாயில்ல. நான் சம்பளம் கேட்டேன், கடையில் திட்டு பட்டம் கட்டி வெளியே அனுப்பிட்டான். வேலைக்கு சேர்க்கும் போது ஒன்னே இல்லாட்டி சொந்தக்காரன்னு சொல்லியிருப்பானே. ஆமாண்ணே. ஒன்றை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரையுமே சித்தப்பா பையன், அக்கா பையன், மாமா பையன் தான் சொல்லி வேலைக்கு சேர்ப்பான். ஏன் தெரியுமா? அவன் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம மாடு மாரி வேலை பார்ப்போம். ஏய், அதெல்லாம் விட்றா. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன்டா. நம்மளை நம்பி வந்துட்டான். ஏய், அவனுக்கு என்ன வேலை குடுறா? இந்தா புடி. என்னண்ணே இது? என்னதா? கஞ்சாடா கஞ்சா. இந்த பொட்டலத்தை நான் சொல்ற ஆளுக்கு மட்டும் கை மாற்றி விட்றேன். என்னாலாம் முடியாதுண்ணே. நான் ஒன்றும் இந்த ஊருக்கு இதுக்காகலாம் வரல. என்னது? இதுக்காக வரலையா? நாங்க மட்டும் கஞ்சா விற்கணும், கொலை பண்ணோம், கொள்ளடிக்கணும் நான் வந்திருக்கோம். எங்களுக்கும் ஆசை கனவுலாம் இருக்குடா. வந்த இடத்துல எங்க உழைப்ப சொல்லிட்டு தூக்கி வீசிட்டானுங்க. அவனுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்காம ஏமாத்தாம இருந்தானுங்கன்னா நாங்க ஏன்டா அப்படி இருக்க போறோம்? இந்த மாதிரி ஒரு சில முதலாளி மிருகங்களால தான் எங்க நிலைமை இப்படி இருக்கு. தோ இவன் இருக்கானே, அவன் கதையை கேளு. நானும் என் தங்கச்சியும் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க.
அவளை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும் இங்கே வந்தேன். ஆனால் முடியாமல் போச்சு. தோ நீ ஏன்டா வந்த? வீட்டில் எங்கள் அப்பா மட்டும் சண்டையை போட்டு எங்கள் அப்பா அடிச்சு போட்டு வந்துட்டேன். இப்போ அனுபவிக்கிறேன். தம்பி, இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. நீ ஏன் பேசவே மாட்ற? ஆமா, நீ எதுக்கு வந்த? அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா ஊரை விட்டு ஓட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னிச்சு. எங்கள் அம்மா அதையும் நினச்சி உடம்பு சரியில்லாமல் செத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய சாவுக்கு காரணமே எங்கள் அப்பன்தான். அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் தான் அங்கே வந்தேன். அவன் சென்னையில் தான் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். டேய், என்னடா பேசுறான் இவன்? என்னடா தம்பி, இந்த ஊருன்னா உன் ஊர் மாதிரி 4 சந்து 3 தெரு இருக்கிற கிராமம்னு நினைச்சியா? டேய், சென்னைடா, எவ்வளோ ஜனங்க வாழ்ற இடம். ரொம்ப அசால்ட்டா சொல்ற. எப்படி அவங்க அப்பனை தேடி கண்டுபிடிப்ப? அப்பன் யாருன்னு கண்டுபிடிக்க நான் சென்னைக்கு வரல. எங்கள் அப்பனை கண்டுபிடிச்சிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். டேய், அதான் உங்க அப்பனை கண்டுபிடிச்சல, போய் போட வேண்டியதானே? போடுறதுக்கு தான் பொருள் இல்லை, பொருள் வாங்க தான் காசு கேட்டேன். என்னை அடிச்சு அனுப்பிட்டான். இப்ப என்ன உனக்கு பொருள் தானே வேணும்? People in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the one that you wanna listen to. What's going on, man? The freestyle official, dude. Yeah, 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 yeah. டேய், உனக்கு எந்த பொருள் வேணுமோ எடுத்துக்கடா. Yeah, 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 yeah. The drop of the beat. டேய், அவங்க அப்பனை போறதுக்கு முன்னாடி முதல்ல இதுக்கெல்லாம் காரணமாகிற அந்த டீ கடைக்காரனை தான் போடணும். புரியுதா? அண்ணன்டா என்னங்கடா, அவனுக்கு வயசாயிருச்சுன்னு ஈஸியா போட்டுடலாம்னு போறீங்களா? இங்க பார், அவனை ஈஸியா போடுறது அவ்வளவு விஷயம் கிடையாது. அவனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? கேக்குறல்ல, என்னடா தெரியும்? ஒரு காலத்துல அவன் எவ்வளவு பெரிய செய்கைக்காரன் தெரியுமா? நீங்க என்னடா ஈஸியா தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க? சும்மா இல்லடா, அவ்வளோ கடைகளை நடத்துறானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அவனுக்கு வயசாயிருச்சுன்னா அவனுக்கு தாண்டா வயசாயிருச்சு. அவனை சுத்தி அவன் பாதுகாப்புக்கு வச்சிருக்கான் பாரு, அவங்க இளவட்டக்காரங்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்க, குத்துனா வெட்டிட்டு வருவானுங்க. அப்பேற்பட்ட சார்பானவங்க. நீங்க என்னடானா அவனை போய் வெட்டுறேன்னு போறீங்க? டேய், இப்பவும் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, அதை நம்ம நழுவ விடக்கூடாது. ஆனாலும் ஒரு வழி இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? அவன் எப்பவுமே கடையை மூடுறதுக்கு அன்டயத்துல தான் போவான். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால அவன் கூட அவங்க பசங்க இருக்க மாட்டானுங்க. அவன் கடைக்கும் அவன் வீட்டுக்கும் 6 கிலோமீட்டர் தான். சோ நீங்க அவனை 4 கிலோமீட்டருக்குள்ள முடிச்சே ஆகணும். கொஞ்சம் பிசுறு தட்டுனாலும் அவனோட ஆளுங்க உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க. ஜாக்கிரதை. அவன் எப்பவும் போற ரூட்ல இன்னைக்கு போக மாட்டான். அதுக்கு மாறா இன்னைக்கு கூவாத்து வழியா தான் போவான். அந்த டயத்துல பார்த்து அவனை போட்டு தள்ளிருங்க. அண்ணே, நாங்க செய்யறோண்ணே. நம்ப முடியாது. இந்தாங்க, எதுக்கு இதை சேஃப்டிக்கு வச்சுக்க. அண்ணா, நம்ம புள்ளிங்க இருக்கிற வெறிக்கு இதெல்லாம் தேவையே இல்லைண்ணே. அசால்ட்டா செஞ்சுட்டு வந்துருவானுங்க. என்னடா, இதுவே போதுண்ணே. டேய், பார்த்து போங்க. எப்பவும் போற வழியில போகாதீங்க, புரியுதா? ஏன்னா அந்த பயல்கள்லாம் இருப்பானுங்க. அதனால கூவத்து வழியா போங்க. என்ன மதனே, அவனுங்க போட்டுருவானுங்களா இல்ல நம்மளே களத்துல இறங்குற மாதிரி வருமா? இதை எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் அவனுங்க போட்டுருவானுங்க.
யாரா நீங்களாம்? நீங்களா? ஏடா வேணும் உங்களுக்கு? உன் உசுருடா. நீ இவன் கூட சேர்ந்துட்டேன். வேணாண்டா விட்டுறா. என்ன வேணாண்டா விட்டுருக்கடா. 40 கடை இருக்குடா. ஆளுக்கு கடையை பிரிச்சு கொடுத்துறேன்டா. உங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை தரேன்டா. என்ன விட்டுருக்கடா. இந்த உலகத்துல யாருக்கும் வாழ்க்கை தர முடியாது. எங்க வாழ்க்கையை நாங்களே முடிவு பண்ணாதான். நீ கொடுத்த வாழ்க்கை போதும்டா. சாப்பிடு. மாதிரி எத்தனை பசங்க வாழ்க்கையை கெடுத்துருப்ப. ஏய், இவனை போட்டாச்சு. வா உன் அப்பனை போடலாம். எங்க அம்மாவுக்கான துரோகம் பண்ண சாவுடா, செத்து தொலைடா. உன்னை கொல்ல தாண்டா எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு செத்து தொலைடா. இனிமே துரோகம் பண்ண எவனுமே நினைக்க கூடாதா. டேய், என்னடா அவன் கஞ்சா வைக்க சொன்னதுக்கு இந்த நடுங்க நடுங்கிறான். டீ கடைக்காரனை போட்டு இந்த வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் தான் வரும்போதே சொன்னான்ல, எங்க அப்பனை கண்டுபிடிக்க சென்னைக்கு வரல, எங்க அப்பனை கண்டுபிடிச்சதுனால தான் சென்னைக்கு வந்தேன்னு. டேய், இவனடா அவன் அப்பன். நம்மளை வச்சு அவன் அப்பனை போட்டான்டா.